Hi friends, welcome to Shiva's Housing and Properties. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். அது நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வீடு வந்திருக்கு. அந்த வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு எலிவேஷன் பார்த்தோம். அடுத்து ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஒரு 2-3 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு தாராளமான இடம் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் வந்துடுது. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இதோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட், 40க்கு 66 இந்த டைமென்ஷனில் சூப்பரான ஒரு வீடு. இந்த வீட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே செடி மரம்லாம் வச்சுருக்காங்க. தென்னை மரம் ஒரு 2-3 மரம் இருக்குது. ஒரு மாமரம் எல்லாமே வச்சுருக்காங்க. தனியாக போர்வெல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு தான். லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரூவ்ட் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம். பின்னாடி உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சேஃப்டி கேட் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 2 BHK ஹவுஸ் தாங்க. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தான். உங்களுக்கு பில்டிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா மணலில் கட்டின வீடு தான். நீங்கள் நேராக வந்து பாருங்கள். இந்த வீடை பொறுத்தவரையும் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் இந்த வீடு இருக்குங்க. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் 30 ஃபீட் ரோடு தான். ஃபுல்லாகவே சுற்றி வீடுங்க எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக லோனும் போகலாம். அதனால் நீங்கள் வீட்டை பார்த்து பிடிச்சிருந்துன்னா உடனே நீங்கள் இந்த வீட்டை பற்றி பேசலாம். நிறைய போர்ட்டிகோ மாதிரி தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. வெளியே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் தனியாக பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இது 3 பேஸ் கனெக்ஷனும் இருக்குங்க இந்த வீட்டுக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெரிய ஹாலில் இருந்து நல்லா வெண்டிலேஷனுக்கு நிறைய விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்க வீடு. ரீசேல் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடு தான் இது. உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். எனக்கு 1 டே பிஃபோராக சொல்லுங்கள். நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு வீடு இது. ரைட் சைடில் உங்களுக்கு டபுள் பெட்ரூம் வந்துடும். அப்படியே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா யூனிட் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கேயே வச்சுக்கலாம். அப்படியே லெஃப்ட் திரும்பினா ஒரு ஸ்டோர் ரூம். இது வந்து சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் ரூம். அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வாஷ் பேஷன் ரைட் சைடில் கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாலேருந்து வெளியே போக ஒரு வழி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன ரீஒர்க்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு வர முடியும். மற்றபடி வீட்டில் எந்த விதமான டேமேஜ் எதுவும் இல்லை. அதை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நான் வந்து என்ன இருக்கோ அதை நான் வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். மற்றபடி முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான். அதை நேரில் வந்து நீங்களே பாருங்கள். நம்ம கிச்சன் ஏரியா, உங்களுக்கு டைனிங் ஏரியா பார்த்தோம், ஹால் பார்த்தோம். அடுத்து 2 பெட்ரூம்ங்க. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். 2துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. காமனாக போகிறதுக்கான வழியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பாருங்கள். இது ஒரு பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம். இது ஒரு சின்ன பெட்ரூம் தாங்க. அடுத்து வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்குது. இது நம்ம சின்ன பெட்ரூம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் சின்னதாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு பெருசாக இருக்குது. சரிங்களா? எனக்கு வீடு சின்னதாக வேணும், இடம் மட்டும் சுற்றி இருந்தால் போதுன்றவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடு தான் இது. அதனால் உடனே இந்த வீடை மிஸ் பண்ணிடாதுங்க. நிறைய வீடு நான் போடுறேன், நிறைய வீடு கடகடன்னு முடிஞ்சிடுது. அதனால் நீங்கள் உடனே கால் பண்ணி உடனே நீங்கள் இந்த வீட்டை பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து ஒரு இந்தியன் பாத்ரூம். அது உங்களுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இதே மாதிரி இந்த ஏரியாவில் உங்களுக்கு லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். எங்கிட்ட வீடியோவில் இல்லாமல் தனியாகவும் நான் வீடு நிறைய வச்சுருக்கு, நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம நேரில் பார்க்கலாம். ஏன்னா ஓனர்ஸ் சில பேர் வந்து வீடியோலாம் போட வேண்டாம், நீங்கள் நேராகவே பார்ட்டி கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேருந்து நம்ம வெளியே ஸ்டெப்ஸ் வச்சு வெளியே வந்தோம்னா அப்படியே உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வழி. மேலே நீங்கள் சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு செராவுட் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். 1 டே பிஃபோராக சொல்கிறேன், கால் பண்ணுங்கள். இதோடைய ஐடி நம்பர் வந்து H195. நீங்கள் கால் பண்ண உடனே இந்த ஐடி நம்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். எங்கே வரணும், எப்படி, என்ன லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவேன். மாடியில் உங்களுக்கு உங்கள் காங்கிரீட்டில் ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 1500 லிட்டர் கிட்ட வரும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணிவிடுவோம். இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியேஷனுங்க. நீங்கள் நேராக வந்தால் நெகோஷியபிள் பண்ணி
இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடு செம்பாக்கத்தில் வருது. அந்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.